ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து மினி பிளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கார்த்திகை, அதனால் க்ளீனிங் ஒர்க்கு, அப்புறம் வீடை கூட்டி துடைக்கிறது, அப்புறம் சமையல்னு வேகமாக அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. சாம்பார் வச்சுட்டு பீன்ஸ், கேரட் பொரியல், கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டேன். அன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணோம், நாங்கள் மட்டும்தான், நல்லா சிம்பிளாக தான் பண்ணோம். அப்புறம் முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாம்பிராணிலாம் காட்டிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவேன். காக்கா முன்னாடி மாதிரி வரதில்லை. அது என்ன தான் நம்ம காக்கான்னு கற்றுனாலும் காக்கா வரதில்லை. ஆனாலும் நம்ம திருப்திக்கு அட்லீஸ்ட் நம்மளால் காக்கா வந்து சாப்பிடுதோ இல்லையோ, ஆனால் பக்கத்தில் அணில், குருவி அப்படி ஏதாவது வந்து கண்டிப்பாக சாப்பிடும். இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப நான் வந்து காக்கா பார்க்கறதில்ல. எங்கள் ஏரியாவில் தான் பார்க்குறது இல்லையா, இல்லை எங்கேயுமே அப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப பார்க்குறதில்ல. காக்கா காக்கான்னு கூப்பிட்டா கூட ரொம்ப பார்க்க முடியறதில்ல. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மொபைல் பார்க்குறது, இதை எவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணான்னு நினச்சாலும் அது ரொம்ப நம்ம கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்குது. அந்த காலத்தில் நம்மளுக்கு மொபைல்னால் என்னன்னே தெரியாது. அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் இதை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க திருப்பி நம்மகிட்ட பழைய காலத்துலாம் பற்றி ஏம்மா பேசுகிற அப்படிங்குங்க. தம்பி, பாப்பா, நம்ம கண்டிப்பாக எங்களுக்கு அந்த டைம்லலாம் மொபைல்னால் என்னன்னு தெரியாது, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளை சிரிக்குங்க ஒரு மாதிரி. என்ன மொபைல் தெரியாதா அப்படின்னு கேட்குதுங்க. அந்த அளவுக்கு மொபைலோடையே பிறந்து மொபைலோடையே வளர்ந்துட்டு இருக்குங்க. இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி மாற்றலான்னு எவ்வளோ தூரம் நாங்கள் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை எப்படிலாம் நாங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். உங்கள் கிஃப்ட் வாங்கி தரோம், பார்க்காம இரு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இருப்பான், தம்பி இருப்பான். அது மாதிரி கண்டினியூவாக ஒரு 3 மாதம் பார்க்காம கூட இருந்தான். அப்போ பிள்ளைங்களால முடியும். அப்போ நம்ம அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக நம்ம வச்சு இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து இதை பற்றி பார்க்கலாம்.